ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இஞ்சி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. செரிமான பிரச்சனைக்கெலாம் இந்த இஞ்சி ஊறுகாய் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல நமக்கு ஜீரண சக்தி கிடைக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். நம்ம 1 கிலோ இஞ்சி எடுத்துருக்கோம். நான் அதுக்கான அளவுகள் இது 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா கலர் மாதிரி படப்படம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த வெந்தயம் ஆனதும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சியோட ஈரத்தன்மை கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி சுருங்கி இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஈடு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா இஞ்சியும் நல்லா ஆறி வந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். 1 கிலோ இஞ்சிக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த இஞ்சி கொஞ்சம் அரைக்க கஷ்டமாக இருந்தால் இந்த புளி தண்ணியவே ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம அரைச்ச இந்த கடுகு வெந்தய பொடி, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். இஞ்சிலேயே காரம் இருக்கும், அதனால மிளகாத்தூள் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை இந்த டைமில் நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் கலக்கணும். இல்லாட்டினா இந்த மசாலாலாம் கருக்கி போன மாதிரி ஆயிடும். இது நல்லா இந்த மாதிரி நுர வந்ததும் நம்ம அரைச்ச இந்த இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சியை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நான் இதோட அளவுகள்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இது நம்ம 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ப்ரெசர்வேட்டிவும் நம்ம சேர்க்காததுனால வெளியில் வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க புளித்தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்ல கலர் மாதிரி நல்லா இந்த மாதிரி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை ஒரு 200 கிராம், 200லேருந்து ஒரு 220 கிராம் அளவுக்கு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த இஞ்சி ஊறுகாய் என்ன டேஸ்ட்லனா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்து சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது நல்லா எண்ணெயெல்லாம் வெளியே விட்டு வெந்து வரணும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இது செய்ய ஒரு 45 மினிட்ஸ், 1 மணி நேரம் கிட்ட ஆகும் கிட்டத்தட்ட. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு இது நான் மொதல் நாள் செஞ்சுட்டேன். இப்போ மறுநாள் காலையில் நல்லா நம்ம ஊறுகாய் ஆறி வந்துருச்சு. இதை கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா பீங்கான் பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை
லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இஞ்சி ஊறுகாய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து 15,000 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிருக்கு. எல்லாமே கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான். தேங்க்யூ.